குரூப் 2A உடைய ரேங்க் லிஸ்ட் வெளியாச்சு. ஸோ ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கப்புறம் எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறத நிறைய பேர்த்துடைய கேள்வி. அதில் மிக முக்கியமாக லிஸ்ட்டு 2ல் இருக்கக்கூடியவங்க, PSTM வச்சுருக்கக்கூடியவங்க, ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஸ்ட்ரிக்ட் விடோ, ஃபிசிக்கலி சேலஞ்சு, ஸோ இவங்களுக்கெல்லாம் ரேங்க் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு யாருக்கு என்ன போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய குளறுபடிகள் தான் இன்னும் இருக்குது. அது கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறப்ப மட்டும்தான் தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமான உண்மை. சரி, அப்படின்னாலும் இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பேசிஸில், தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பேசிஸில் யார் யாரெல்லாம் ரொம்ப சேஃப் ஜோனில் இருப்பாங்க, யார் யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த இடத்துல பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜென்ரலில் ஓவரால் ரேங்க்கில் நீங்கள் 1000 அல்லது 1500க்குள்ளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஸோ 1000க்குள்ளாரெலாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 1500ல் இருக்கக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பிசியில் இருக்கக்கூடியவங்க 2000லேருந்து 2250 வரை ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் சர்வீஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஆனால் 1600 வரை இருக்கக்கூடியவங்க கன்ஃபார்மாக நமக்கு சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சார் ஏன் இப்படி இந்த மாற்றங்கள் இருக்குது, ஏன் ஒரு உறுதியாக சொல்ல முடியாதா அப்படின்னா, நமக்கு ரேங்க் போட்டிருக்கக்கூடியதில் பிசி கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அவர் எம்பிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சிஏ எஸ்டி இவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மதிப்பெண்கள் முன்னாடி எடுத்திருந்தாங்க அப்படின்னம்னா அவங்க போய் எங்கே இருக்கக்கூடிய சீட்டில் எடுப்பாங்க, ஜென்ரலில் இருக்கக்கூடிய சீட்டை தான் எடுப்பாங்க. ஸோ ஜென்ரலில் இருக்கக்கூடிய சீட்டை எடுக்கிறாங்க. இப்போ பிசியில் முதல் 100 பேர் ஒரு 200 பேர் ஜென்ரலில் போய் சீட் எடுக்கிறாங்கன்னா பிசி கம்யூனிவல் ரேங்கில் பின்னாடி இருக்கிற 100-200 பேர் வாய்ப்புகளில் உள்ள வருவாங்க. ஸோ இதுதான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ அதனால தான் இந்த ப்ரொடிக்ஷன் போட்டுக்கிறோம். ஏன்னா ஜென்ரலில் இருக்கக்கூடிய வேகன்சி ஒரு 1500லேருந்து 1600 வேகன்சி இருக்கும். ஒரு எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். ஏன்னா லிஸ்ட் 1 இருக்குது, லிஸ்ட் 2 இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளார நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு, டிஸ்ட்ரிக்ட் விடோ, இவங்களுக்கான எக்ஸார்மி, இவங்களுக்கான கோட்டாலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி போகணும். இது ரொம்ப தலைவலி உண்டான வேலையும் கூட. எல்லாரும் இதை கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ராக்சிமேட் காணொலி மட்டும்தான். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் எங்கள் யூடியூப் சேனலில் கேட்பதற்காக மாணவர்களுடைய அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் காரணம். முன்னாடி இருக்கக்கூடிய மாணவர்கள் போய் ஜென்ரல் எடுக்கிறனால பின்னாடி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் அதில் எத்தனை பேர் போய் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவுன்சிலிங் நடக்கிறப்ப தான் நமக்கு தெரிய வருங்கிறனால தான் நம்ம சொல்ல முடியல. மேபி கடந்த கால கவுன்சிலிங்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்படி எம்பிசி அப்படிங்கிறவங்க 1200லேருந்து 1500 வரைய கம்யூனிவல் ரேங்க் இருக்கக்கூடியவங்க எதிர்பாருங்க. நீங்கள் 1000 ரேங்க்குள்ள கம்யூனிவல் ரேங்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். ஸோ ஷெட்யூல்டு கேஸ்ட் 18% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ 900லேருந்து 1100 வரை இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக 750க்குள்ளே இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்சிஏ அப்படிங்கக்கூடியவங்க 150 ரேங்க்குள்ளார கம்யூனிவல் ரேங்க்குள்ளார வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு பிரகாசமான ஒரு 90% ஆஃப் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உண்டு. ஸோ இது எல்லாமே எத்தனை பேர் ஜென்ரலில் போய் முன்னாடி எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து இதில் அனைத்துமே சேஞ்சஸ் இருக்கும். இது இறுதியானது அல்ல, உறுதியானது அல்ல. ஸோ அடுத்தது ஷெட்யூல்டு ட்ரைபிள்ஸ். ஸோ அவங்களுக்கு 70லேருந்து 80 ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்க சேஃப் ஜோனில் இருக்கலாம். ஸோ 50 அவங்க எதிர்பார்க்கலாம். 50 ரேங்க்குள்ளார இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சர்வீஸ் கிடைக்கும். இது எல்லாமே லிஸ்ட் 1 கேண்டிடேட், சரிங்களா? ஸோ சார் நான் PSTM இருக்கக்கூடியவங்க, ஸோ PSTMக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ PSTMை பொறுத்தவரைய ரேங்க் அப்படிங்கக்கூடியது அவங்களுக்கு PSTM கேண்டிடேட்டுக்கு ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிவல் ரேங்க் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் PSTMா அப்படின்னு இருந்தீங்கன்னா PSTMங்கிறது மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கம்யூனிவல் ரேங்க் அப்படிங்கக்கூடியது PSTMக்கு உண்டான கம்யூனிவல் ரேங்க் கிடையாது, ஓவரால் கம்யூனிவல் ரேங்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிசி கம்யூனிட்டியில் இருந்துக்கிட்டு நீங்கள் கம்யூனிவல் ரேங்க் அப்படிங்கிறது ஒரு 4500 இருக்கிறீங்க. ஸோ ஆனால் 4499 பேர்த்தில் எத்தனை பேர் டிகிரி இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியாது, சரிங்களா? அப்படி தெரிஞ்சால் தான் உங்களுக்கான வாய்ப்புகளை, PSTM கேண்டிடேட்டோடைய வாய்ப்புகளை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதனால தான் யாருனாலையும் சரி ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. ஸோ PSTM அப்படிங்கக்கூடியதுக்கான இவ்வளோ பேத்துக்கு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறனாலும் ரொம்ப க்ளோஸிவாக போகணும். அதுக்கு ரொம்ப இப்போ எப்படி எலெக்ஷனுக்கு வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கணக்கீடு பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த தேர்வு முடிவு வெளியானவர்கள்ட்ட ஒரு பெரிய மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்கிட்ட நம்ம ஒரு போலிங் நடத்தி அவங்ககிட்ட இருந்து டேட்டாலாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும்.
சரிங்களா? இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய நான் ரேங்க்லேயே ஏகப்பட்ட காணொளிகளில் மற்றவங்க சொல்லியிருக்கிறது, நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ரேங்க்கு, அவங்ககிட்ட திரட்டப்பட்ட தகவல்கள் அனைத்தையுமே வச்சு சொன்னது தான் இந்த ஒரு கன்க்ளூஷன். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங் நடக்கிற வரை வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்த கேள்வி, எப்போ சார் கவுன்சிலிங் நடக்கும்? இதுதான் நிறைய பேர்த்தோடைய கேள்வி. குரூப் 1க்கு இன்டர்வியூ நடந்தது. அவங்களுக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி கவுன்சிலிங் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 19ஆம் தேதி லோக்சபாவுடைய எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஸோ 19 நடந்தது அப்படின்னா அதற்கு அடுத்த வாரம் 19 வெள்ளிக்கிழமை, 20, 21, 22 திங்கட்கிழமையே நடக்கலாம். அப்படி இல்லை என்றால் 23, 24 செவ்வாய் புதனில், 22, 23, 24 கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான தேதிகளே அன்னைக்கே தொடங்கலாம் அல்லது அன்று அறிவிக்கப்படலாம். அன்னைக்கு கவுன்சிலிங் தொடங்கலாம் அல்லது கவுன்சிலிங் தேதிகள் அறிவிக்கப்படலாம். ஸோ இதை காத்துருங்க. பார்டரில் இருக்கக்கூடியவங்க இதில் நிறைய பேர்த்துக்கு இப்போ எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறது சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. ஸோ அப்படி தெரியாமல் இருக்கக்கூடிய பலர் அடுத்தடுத்த தேர்வுகளை நோக்கி நம்மளை நாம் நகர்த்துவோம், தயாரிப்போம். இதில் தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய நபர்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். வெராண்டா ரேஸின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.